ஆனாலும் கருப்பு டீம் இப்படி த்ரிஷாவை வச்சு செஞ்சு விட்டுருக்கக்கூடாது. அதுவும் இல்லை, இன்னைக்கு கருப்பு டீம் வந்து தான் த்ரிஷாவோட கேரக்டர் ரிவீலிங்காக ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு வீடியோவில் நம்ம த்ரிஷா அவர்கள் நான் வரேன் அந்த மணிக்கு வந்து கையாட்டியிருப்பாங்க. இதே மணிக்கு மாஸ்டர் படத்தில் நம்ம விஜய் அவர்கள் வந்து வில்லனை பார்த்து வந்து கையாட்டியிருப்பார். என்ன மாஸ்டர் ரெஃபரன்ஸை கொண்டு வரீங்களா அப்படிங்கிற மணிக்கு போட்டு வந்து ட்ரோல் பண்ணுறானுங்க அவன் பசங்க. ஏங்கனவே இவங்க 2 பேரும் சேர்த்து பேசுகிறாங்கன்னு கருப்பு டீமுக்கு தெரியும். ஆனாலும் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நக்கல் அவனுக்கு அப்படி தான் எனக்கு வந்து கேட்க தோணுது. செம்மையாக வச்சுருந்து செஞ்சு விட்டானுங்க. கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக அதை தான் போட்டு செஞ்சுட்டு இருக்கானுங்க. இன்னொரு ஹை காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, சவுத்து குயின்னு போட்டு வச்சுருக்கானுங்க. யாரா உன்னை இப்போ சவுத்து குயின்னு போட சொன்னால், யாரா இப்போ அதெல்லாம் உன்ட்ட வந்து கேட்டா? அவங்க யாரும் உன்ட்ட வந்து கேட்டாங்களா? நீங்களா சவுத்து குயின்னு போட்டு விட்டுக்கிறீங்க. ஏங்கன்னா இப்படி அவளாதான் ஒருத்தி வந்துட்டு லேடி சூப்பர்ஸ் தான் சொல்லிக்கிட்டா. ஊரே எவனுமே அவனை லேடி சூப்பர்ஸ் தான் சொல்ல. அதுக்கடுத்து அவளே வந்து லெட்டர் எழுதுனா, நான் வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டார் யாரும் கூப்பிடாதீங்க, உனக்கு யார் கூப்பிட்டான்னு சொல்லி எழுதுனாங்கிற மாதிரி நமக்கு இருந்தது. இப்போ இன்னும் இந்த கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அக்கா வந்து யாரும் என்னை சவுத்துக்கு இன்னும் கூப்பிட வேணாம் எழுதி போட்டுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? இந்த மாதிரிக்கு ஏன்டா பண்ணுறீங்க? அதுக்கடுத்து அவங்க கேரக்டர் நேம் வந்து தான் பிரீத்தி அந்த மாதிரிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரிக்கு இருக்குது பல வருடங்களுக்கு முன்னாடி. இந்த அக்கா இந்த படத்தில் இருக்குன்னே இந்த ஒரு வீடியோ பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியுது. ஆடி லான்ச்சுக்காவது வரணும், எதுவுமே வராமல் சும்மா பனையூரில் இருந்தால் எப்படி எங்களுக்கு தெரியும்? அப்படி இல்லை, சரி ஓகே விடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம்னா அவங்க ட்ரெடிஷ்னல் லுக்கில் வர்றது. ஸோ க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அதே மணிக்கு இது காட் மோட் பாடலில் நம்ம சூர்யானோட சேர்ந்து இவங்க ஆடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு தேட்டர் மெட்டீரியலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொல்லி வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த ஒரு 2 செகண்டை தவிர மிச்சம் எல்லாமே எனக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்குது. இவங்களும் ஒரு லாயர் ரோல் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஓகே, அப்படியே பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதுல ஒரு காமெடி வந்தால் தானே நல்லாயிருக்கும். எப்படி அரசியல் பரபரப்பாக போதோ, நடுவில் நம்ம அண்ணா வந்துட்டு காமெடி பண்ணுறாரோ, இங்கே வந்து இந்த படம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது நம்ம அக்கா வந்து காமெடி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்டர்டெயின் ஆகிருக்கோம். நீங்கள் எவ்வளோ என்டர்டெயின் ஆனீங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.